வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே அருமையான முட்டை கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு, இதையும் நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் குக்கரில் சேர்த்துட்டு இப்போது இந்த பருப்பு முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் குழஞ்சி வரணும், நம்ம அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சாச்சு. பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை நம்ம லைட்டாக மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். பருப்பை இது மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டோம்னா கூட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு வேறு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதே குக்கரில் 1/2 கிலோ முட்டைக்கோஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைஸாக இது மாதிரி நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு புதினா அரைச்ச பேஸ்ட்லேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து மூடி விட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு முட்டைக்கோஸ் குக்கரில் சேர்க்கும்போது அவ்வளோ நிறைய இருந்தது. இப்போ பாருங்கள் வெந்த உடனே சுருங்கிடுச்சு. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டு நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சீரகம் ரெண்டும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுட்டு அது 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பார்த்திங்கன்னா அது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது தாளிப்புக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு இது மாதிரி கையில் லைட்டாக நம்ம நசுக்கி சேர்த்துக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு. 2 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. அவ்வளோதான், கூட்டு நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது கடைசியாக நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தோசை,
சப்பாத்தி பூரிக்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.